ஹாய் நண்பா நண்பி, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஜாதக கட்டத்துல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ராசி. நீங்க ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? கூட்டத்துல ஒருத்தர் மட்டும் ரொம்ப அமைதியா ஆனா ஒரு தனி கெத்தோட உட்கார்ந்திருப்பாரு. அவர் யாருன்னு கேட்டா கண்டிப்பா அது ரிஷப ராசிக்காரரா தான் இருப்பாரு. உருவத்துல மட்டும் இல்லைங்க, குணத்திலையும் இவங்க ஒரு கால மாதிரி தான், அசைக்க முடியாது. இன்னைக்கு வீடியோல ரிஷப ராசியோட A to Z ரகசியங்களை நாம அலச போறோம். நீங்க ரிஷபராசியா இருந்தா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட் ரிஷபராசினா அவங்களுக்கு இப்பவே ஷேர் பண்ணுங்க. பகுதி 1, நட்சத்திர மண்டலமும் சுக்கிரனின் ஆதிக்கமும். முதல்ல இந்த ராசியோட பேக் எண்ட் வேலையை பார்ப்போம். ரிஷபராசினா அதுல 3 VIP நட்சத்திரங்கள் இருக்காங்க. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி சந்திரன் பிடிச்ச நட்சத்திரம், அப்புறம் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இந்த ராசியோட பாஸ் யார் தெரியுமா? இன்பங்களின் அதிபதி சுக்கிரன். அதனாலேயே இவங்க கிட்ட ஒரு நேச்சுரல் ஆர்ட் சென்ஸ் இருக்கும். நல்லா ட்ரெஸ் பண்றது, நல்ல சாப்பாடு தேடி போய் சாப்பிட்றது, தரமான பொருட்களை பயன்படுத்துறது, இதெல்லாம் இவங்க ரத்தத்திலேயே இருக்கும். ஏன்னா இவங்க சுக்கிரனின் செல்ல பிள்ளைகள். பகுதி 2, ராஜகலை முகமும் சாமர்த்திய பேச்சும். ரிஷபராசிக்காரங்களை அடையாளம் பார்க்க ஒரு ஈஸி வழி இருக்கு. இவங்க பார்க்கறதுக்கு நடுத்தர உயரமா இருந்தாலும் இவங்களோட கண்கள் ரொம்ப கூர்மையா ஏதோ ஒரு விஷயத்தை தேடுற மாதிரி இருக்கும். முகத்துல எப்பவும் ஒரு ராஜகலை மின்னும். ஆனா இவங்க பேசுறப்போ கவனிச்சிருக்கீங்களா? ரொம்ப சாமர்த்தியமா, அதே சமயம் செம ஃபன்னியா பேசுவாங்க. ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், புதுசா ஒரு இடத்துக்கு போனா டக்குன்னு பேச மாட்டாங்க, கொஞ்சம் கூச்சம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் பழகிட்டா அவ்வளவுதான், இவங்க மாதிரி ஒரு லாயல் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. பகுதி 3, நிதானமே பிரதானம். இவங்க பிளானிங்கே தனி. மக்களே, ரிஷபராசி கிட்ட நாம கத்துக்க வேண்டிய மெயினான விஷயம் நிதானம். இவங்க கிட்ட போய் டக்குன்னு பண்ணுன்னு சொன்னா வேலைக்கு ஆகாது. எதையுமே அவசரப்பட்டு செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவை யோசிப்பாங்க. 1000 தரம் யோசி, ஒரு தரம் முடிவெடு. இதுதான் இவங்க பாலிசி. தான் பேசுற வார்த்தையில கூட ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா மற்றவங்க இவங்களை குறை சொல்லிடக்கூடாதுங்கிறதுல இவங்க ரொம்பவே ஸ்ட்ரிக்ட். பர்ஃபெக்ஷன் வேணும்னு நினைப்பாங்க. பகுதி 4, கௌரவம் முக்கியம் பிகிலு, வேலை மற்றும் தன்மானம். இவங்களோட கெரியர் அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இல்ல வெளிநாட்டு தொடர்பு இருக்கிற கம்பெனிகள்ல இவங்க இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு ரகசியம் சொல்லவா? இவங்களுக்கு பணத்தை விட செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம். வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் சரி, அங்க தன்மானத்துக்கு ஒரு சின்ன இழுக்கு வந்தா கூட இந்த வேலை எனக்கு வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு வந்துருவாங்க. நல்லவங்களுக்கு இவங்க உயிர் நண்பன். ஆனா இவங்க கிட்ட தப்பா நடந்துகிட்டா இவங்க காட்டும் முகம் வேற மாதிரி இருக்கும். பகுதி 5, குடும்பம் மற்றும் வாரிசுகள். ஃபேமிலி லைஃப் பத்தி சொல்லணும்னா ரிஷபராசிக்கு கல்யாணம் கொஞ்சம் லேட்டா நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி லேட்டா நடந்தாலும் அது லேட்டஸ்டா ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். மனைவி வழியில சின்ன சின்ன கடன் பிரச்சனைகள் வரலாம். ஆண் பிள்ளைகள் வழியில கொஞ்சம் கவலைகள் வரலாம். ஆனா இவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் யாரு தெரியுமா? இவங்களோட பெண் குழந்தைகள். பெண் குழந்தைகள் மூலமா இவங்களுக்கு நிறைய அனுகூலமும் சந்தோஷமும் கிடைக்கும். பகுதி 6, லக்கி டிப்ஸ் மற்றும் முடிவுரை. ஓகே நண்பா, இப்போ உங்களுக்கான லக்கி டிப்ஸ். லக்கி கலர் வெண்மை மற்றும் நீலம். இந்த நிறங்களை அதிகம் பயன்படுத்துங்க. லக்கி டே வெள்ளிக்கிழமை, சுக்கிரன் வாரம். கல் வைரம். எண்கள் 5, 6, 8. ரிஷபராசிக்காரர்களே, நான் சொன்னதுல எது ரொம்ப பொருந்தது? அந்த கூச்சங்குணமா இல்ல கெத்து குணமா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்ததா நாம மிதுன ராசி பத்தி வீடியோ போடலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நன்றி நண்பா.